வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட பைஓசி கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் அதுவும் எஸ் பேங்கில் வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பைஓசி கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் டிசைனில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்டாக ரூபே டைப் கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கு விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான், உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து இதோட அப்ளை ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேம், அப்புறம் மொபைல் நம்பர், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட் நம்பர் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த கார்டு வந்து ஷோ ஆகும். அதில் அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட நேம், உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டடாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 5ஐயுமே வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். ஸோ 5 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட பேன் கார்டில் எப்படி வந்து பிரிண்டடாக இருக்குமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி இது மாதிரி கீழே வந்து ஷோ பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அந்த அட்ரஸை வந்து எந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் எதுவுமே வந்து ஃபெச் ஆகி இங்கே வந்து ஷோ ஆகலை அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே கீழே உள்ள இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபெச் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆச்சுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக என்னோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கிற அட்ரஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து அது வந்து டைப்பிங்கில் வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு சில டீட்டெயில் லேண்ட்மார்க்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறதுல நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணதும் உங்களோட கம்பெனி நேம் கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணதும் உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட நேமை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது ப்ரிஃபர்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். கம்யூனிகேஷன் அட்ரஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிடென்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட இன்கம் ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஐடிஆர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடிஆரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயின்னு போட்டதுனால ஐடிஆர் கேட்குறாங்க. இதே இது நீங்கள் சேலரிடுன்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேலரி ஸ்லிப் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடிஆரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணும்போது எனக்கு கார்டு வந்து ரிஜெக்டட் தான் ஆச்சு. எனக்கு வந்து எலிஜிபிள் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ இன்கம் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து கார்டே வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற கிரெடிட் கார்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து கிரெடிட் கார்டே வந்து கொடுப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஆர் எனக்கு இன்கம் ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் தான் வந்தது. அதுக்கப்புறமா நோ இன்கம் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கார்டே காமிச்சது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஐடிஆரை செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு நோ இன்கம் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் என்னென்ன கார்டெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ அதை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட ப்ராஸ்பரிட்டி பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து
ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து 499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் கூட வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 30 நாளைக்குள்ளே 10,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 499 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கான ரெனிவல் ஃபீயுமே வந்து 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் 1 லேக்குக்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக 23,524 ரூபாய் வரைக்கும் ஒர்த்தான பெனிஃபிட் வந்து நமக்கு 1 இயர்க்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை டிக் பண்ணி விட்டுட்டு செலக்ட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பைஓசி கிரெடிட் கார்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ அப்புறம் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பிடிக்க மாட்டாங்க. இந்த ஜாயினிங் ஃபீயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து 49 ரூபாய் அப்படின்னு சொல்லி மந்த்லி தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த 49 ரூபாயோட ஸ்டாப் ஆகும். இல்லைனா தேவையில்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீலாம் ஆடட் ஆகும். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரெடிட் கார்டு ஓகே அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு செலக்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கார்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் லோட் ஆகும் பேஜ் வந்து வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 டைம் ஃபீயாக வந்து மற்ற கிரெடிட் கார்டிலலாம் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்களா, ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த மாதிரி மொத்தமாக பிடிக்காமல் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனையே வந்து செலக்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது பர் மந்த்துக்கு 49 ரூபா உங்களுக்கு கிரெடிட் கார்டிலேருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே இது வந்து நீங்கள் 99 ரூபாயை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 99 ரூபாய் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு 12 டைம் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீயை வந்து கிட்டேருந்து வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 49 ரூபா பிளானை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது மூலமாக நீங்கள் வந்து 200 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் யுவர் கார்டு வேரியண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, இந்த கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. அந்த 49 ரூபா மட்டும்தான் சார்ஜஸ் இருக்கும். இது தவிர நீங்கள் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டுக்கு 1 டைம் ஜாயினிங் ஃபீயாக வந்து 249 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மெட்டல் கிரெடிட் கார்டும் இவங்க வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு மெட்டல் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா 3,499 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ரெகுலர் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலர் கார்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கார்டை வந்து நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் டிசைன் இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ஓன் டிசைன்லாம் வந்து போட முடியாது, நம்ம அப்லோடும் வந்து பண்ண முடியாது. இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்க நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செலக்ட் ஸ்டாண்டர்ட் இமேஜ் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்டே பிரிண்டட் ஆகும். இல்லை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்மளோட கேலரிக்கெலாம் போகாது. அதேமாதிரி நம்மளோட ஓன் இமேஜும் செட் பண்ண முடியாது. இதில் கொடுத்துருக்கிற இமேஜை வந்து செட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அந்த கேட்டகரி ரிலேட்டடான இமேஜ் வரும். இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வைல்டு, நேச்சுரல், ட்ராவல், அதுக்கப்புறம் சயின்ஸு, சிம்பிள்ஸு, ஆட்டோமொபைலு, ஃபெஸ்டிவல், ஸ்போர்ட்ஸு, இது மாதிரி நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ வித் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைனை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அந்த டிசைன் அப்படியே உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது, பிரிண்டட் ஆகும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நார்மலாக உங்களுக்கு இதாங்க ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ.
ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிக் யுவர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. இதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தது. ஸோ நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெறும் 49 ரூபா மந்த்லி சார்ஜஸ் மட்டும்தான் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ எடுத்தீங்க அப்படின்னா இதுவும் மந்த் ஆடட் ஆகும். இதில் நீங்கள் பிளாட்டினம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு 249 ரூபா ஆடட் ஆகும். இது கோல்டன் பிளான் வந்து எடுத்தீங்க அப்படின்னா 149 ரூபா ஆடட் ஆகும். இது சில்வர் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா மாதம் 99 ரூபா இதுக்கு தனியாக சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. கார்டுக்கு தனியாக 49 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் ஆடட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குல்ல, இதில் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எஸ் தான் வந்து செலக்டட் ஆகிருக்கும். அதை பார்க்காம நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் வந்து பண்ணாமல் இதில் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எல்லாமே வந்து ஹைட் ஆயிரும். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டுக்கான ஃபீ டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஓவராலாக ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலர் கிரெடிட் கார்டை நான் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு ஃபீயுமே வந்து கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பெனிஃபிட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. 49 ரூபா மாதத்துக்கு நம்மகிட்ட வந்து பிடிப்பாங்க. அதாவது ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீன்னு சொல்கிறாங்களே, இது பர் மந்த்துக்கு 49 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீ இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து பாருங்கள் 0 அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம தெரியாமல் அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீயும் இதில் வந்து ஆடட் ஆயிரும் மந்த்லி. ஸோ இப்போ அதுக்கும் நமக்கு ஃபீ வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட், அதுக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபீயும் வந்து போடலை. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டுக்கான சார்ஜஸ் மந்த்லி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன் டைம் கார்டு ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0. ரெகுலர் கார்டை சூஸ் பண்ணதுனால தான் 0. மற்ற கார்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் ஃபீயாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ண தான் செய்வாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டாக யூபிஐ ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், நவ் யூபிஐ ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆன் யுவர் கிரெடிட் கார்டு, ப்ளீஸ் கிவ் யுவர் கன்சர்ன் பிலோ ஆஸ் அவைலபிள் அவர் விர்ச்சுவல் ஒன்லி காம்ப்ளிமெண்டரி ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டாக இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களோட அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் மட்டும் வந்து பார்க்க முடியும். ஃபிசிக்கல் கார்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த கார்டுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு 200 ரூபாய்க்கு 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் இதில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். அதனால் இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட்டாச்சு. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படி உங்களோட நேமை வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக 3 கேட்டகரியில் வந்து காமிக்குது. இதில் உங்களுக்கு எந்த நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட நேமை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம், அடுத்தது உங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், வேறு நம்பர் இருந்ததுன்னா அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இது கட்டாயம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி டைப் இல்லை பிஸ்னஸ் டைப்பை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸோட லேண்ட்லைன் நம்பர் இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா அதை வந்து விட்டுறலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பேங்க்கில் வந்து டேரக்டர் இல்லை வந்து சீனியர் ஆஃபீஸர் யாராவது ரிலேட்டிவாக இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயிலை வச்சு உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல எஸ் கொடுக்காம நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன்.
இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் டீட்டெயில் எல்லாமே ஃபெச் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட்டட் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகும். உங்களோட கேவிசி நீங்கள் வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகாது. அப்படியே தான் வந்து வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க்ல வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வருது. நான் வந்து இதில் வீடியோ கேவிசி வந்து பண்ணும்போது எனக்கு வந்து கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கிட்டே வந்து காமிச்சது. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் நம்ம காத்து இருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கேவிசியை நீங்கள் வந்து ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபர்தராக வந்து ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து எஸ் பேங்கோட பைஓசி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டில் அப்ளை ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சிரமப்படாமல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.